புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி அருகே திருமணமாகி ஓராண்டுக்குள் மற்றொரு பெண்ணுடன் வாழ்ந்து வரும் கணவனால் மனவிரக்தியடைந்து அவரது வீட்டின் முன்பே மனைவி தற்கொலை செய்து கொண்ட நிலையில் உடலை உறவினர்கள் அங்கேயே வைத்து எரித்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்து எமது செய்தியாளர் சாமிநாதன் வழங்கக்கூடிய கூடுதல் தகவல்களை கேட்கின்றோம். சாமிநாதன், என்ன நடந்தது, விரிவா சொல்லுங்க. வணக்கம் கோபால். புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி அருகே உள்ள பொன்னன்விடுதி கிராமத்தைச் சேர்ந்தவர் ராமையன். இவரது மகள் புவனேஸ்வரி. இவருக்கும் அதே ஊரை சேர்ந்த அவருடைய அத்தை மகன் பழனிராஜன் என்பவருக்கும் கடந்த 2021ஆம் ஆண்டு திருமணம் நடைபெறுது. இந்த திருமணம் நடந்த நிலையில திருமணம் நடந்த ஒரு ஆண்டுக்குள்ள புவனேஸ்வரி விட்டுட்டு பழனிராஜ் வேறொரு பொண்ணை திருமணம் செய்து கொண்டு அவர் நாகர்கோவில்ல வசித்து வருவதாகவும் அவங்களுக்கு 2 குழந்தைகள் இருப்பதாகவும் தெரிய வருது. இதனை தொடர்ந்து மனமுடைந்த புவனேஸ்வரி அவர் தந்தை வீட்டுல வசித்து வர்றாரு. இதுல கடந்த 1 வருடத்துக்கு முன்னாடி தந்தை இறந்து போயிடுறாரு. இதனால நேற்று தந்தை அந்த வீட்டுக்கு அருகே உள்ள அவங்க தந்தைக்கு சொந்தமான அந்த கிணத்துல புவனேஸ்வரி தற்கொலை செஞ்சுக்கிறாங்க. தற்கொலை பண்ணதுக்கு கணவர் பழனிராஜ் தான் காரணம் அப்படின்னு சொல்லி இன்னொரு பொண்ணை விட்டுட்டு இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு போனதுதான் காரணம் அப்படின்னு சொல்லி புவனேஸ்வரி தற்கொலை செய்வதாக கூறி அவரது குடும்பத்தினர் மற்றும் உறவினர்கள் குற்றம் சாட்டி நேற்று இரவு புவனேஸ்வரியின் உடலை பழனிராஜின் வீட்டில் வைத்து போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. அப்போது பழனிராஜின் தாய், தந்தை, சகோதரர் உள்ளிட்ட யாருமே அங்கே இல்லை. எல்லாருமே தலைமையிலாயிட்டாங்க. அதனைத் தொடர்ந்து அதன் பின்பு அங்கே காவல்துறையினர் சமரச பேச்சுவார்த்தை ஈடுபட்டு புவனேஸ்வரின் சடலத்தை கைப்பற்றி புதுக்கோட்டை அரசு மருத்துவமனை மருத்துவக் கல்லூரிக்கு அனுப்பி வச்சிருந்தாங்க பிரேத பரிசோதனைக்காக. இந்த நிலையில இன்னைக்கு அந்த பிரேத பரிசோதனை முடிந்து புவனேஸ்வரி உடலை அவங்க உறவினர் ஒப்படைத்த நிலையில அந்த பிரேத பரிசோதனை முடிந்து இன்று மாலை புவனேஸ்வரி உடலை ஊருக்கு கொண்டு சென்ற அவரது உறவினர்கள் நேரா பழனிராஜ் வீட்டிற்கு முன்பு வைத்து போராட்டம் பண்ணதோடு அங்கேயே வைத்து தீயூட்டி எரியூட்டப்பட்டதாக சொல்லப்படுகிறது. நேற்று இரவு முதலே முன்னெச்சரிக்கை நடவடிக்கையின் காரணமாக அங்கு போலீசார் குவிக்கப்பட்டு இருந்தும் கூட அந்த புவனேஸ்வரின் உடலை உறவினர்கள் அந்த பழனிராஜ் வீட்டிற்கு முன்பு வைத்து எரியூட்டப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுகிறது. இந்த விவகாரத்தில் பழனிராஜை போலீசார் கைது செய்ய வேண்டும், அவர் மீது தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும். புவனேஸ்வரி இறப்புக்கு காரணம் கணவர் பழனிராஜ் தான்ங்கிற ஒரு மாதிரி உறவினர்கள் கோரிக்கை விட்டு வர்றாங்க. புவனேஸ்வரி தற்கொலை செய்து கொண்டது தொடர்பாக ஏற்கனவே மலையூர் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்ட ஒரு நிலையில தற்போது கணவன் வீட்டு முன்பு புவனேஸ்வரி உடலை வைத்து உறவினர்கள் இருட்டப்பட்ட சம்பவம் மிகவும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. தொடர்ந்து அங்கு போலீசார் குவிக்கப்பட்டு பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டு வர்றாங்க. கோபால். சாமிநாதன், உங்களுடைய முழு விவரங்களுக்கு நன்றி.